வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் வடக்க பார்த்து இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK தனி வீடாக இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், லேண்ட் டைமென்ஷன் 30க்கு 40, டோட்டல் பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 1696 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி என்ட்ரன்ஸில் 2 மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று சின்ன கேட் நார்மல் யூசேஜுக்கு, இன்னொன்று பெரிய கேட் கார் பார்க்கிங்க்கு. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 10.5 × 14. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 250 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 6000 லிட்டர். இது அவுட்டர் டாய்லெட் சைஸ் 4க்கு 6. வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் விட்டு இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. கிச்சன்ல இருந்து வீட்டோட பேக் சைடு ஈஸி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கிழக்க பார்த்து இங்கே ஒரு உட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏழுங்கிற சைஸில் டீ குடியில் டிசைன் பண்ண வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸை கிரானைட்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சவுத் வாலில் பூஜா ரூம் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னிமூலையில் கிச்சன் அமைஞ்சிருக்கு. சைஸ் 10க்கு 11. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன்ல இருந்து வீட்டோட பேக் சைடு ஈஸி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கிழக்கு பார்த்து ரெடிமேட் உட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழேயே செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு கீழேயே வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக யூபிஎஸ் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10க்கு 11. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 5. ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன், டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க.
ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கு உண்டான இன்னர் ஸ்டேர் கேஸை கம்ப்ளீட்டாக கிரானைட்லேயே டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வழியாக வீட்டுக்குள்ளே வெளிச்சம் நல்லா வர்ற மாதிரி பெரிய சைஸில் கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற லாபி ஏரியா. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது வீட்டோட குபேரமுடியில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 6க்கு 6ங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பால்கனி சைஸ் 3க்கு 6.5. நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கு என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 16க்கு 11. தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 11க்கு 5ங்கிற சைஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 3 BHK தனி வீடு கோயம்புத்தூர் கோவைப்புதூருக்கு அடுத்து சுண்டக்காமுத்தூருங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட ப்ரைஸ் இடத்தோட சேர்ந்து 68 lakh நெகோஷியபிள். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.